அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நான் என்னென்ன விஷயத்தை காட்ட போகிறேன், அதாவது உருளைக்கிழங்கு நடுறதை பற்றி பார்க்க போகிறோம். அந்த உருளைக்கிழங்கு நடுறதில் நீங்கள் எப்படி அந்த விதை கிழங்கு எடுக்கிறது, மற்றது எந்த காலத்தில் நடுறது, எவ்வளோ கால பயிர், இது 3 மாத பயிரண்டு சொல்லியும் அந்த இடையில எப்படி நட்டு எடுக்கிறது, நிலம் எப்படி அமைய வேணும், அது வைக்கப்படுற இடம் எப்படி அமைய வேணும், மற்றது எந்த முறையில் அந்த கிழங்கு நட வேணும், எந்தெந்த காலம் அதை கவனிக்க வேணும், எப்படியான பசலை போட வேணும், மற்றது தண்ணி எந்த முறையில் ஊற்ற வேணும் என்று சொல்லி நாங்கள் மொத்தமாகவே அந்த ஒரு பயிர் நட்டு அது எடுக்கும் மட்டுமுள்ள விஷயங்களையும் ஒரு படிப்படியாக பார்க்க இருக்கின்றோம். அந்த படிமுறைகளை நீங்கள் இந்த காணொளியில் விளக்கமாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இங்கே அதாவது இலங்கை மக்களுக்கு தேசிய உணவு அரிசி, அதாவது சோறு. இங்கே ஜெர்மன் நாட்டவருக்கு தேசிய உணவு உருளைக்கிழங்கு, அதாவது கட்டப்புல். அதை நீங்கள் பார்க்க போகிறோம். ஏனென்று சொன்னால் இந்த குளிர் நாட்டில் இந்த உருளைக்கிழங்கு ஈஸியாக நடவு செய்யலாம். அப்போ அதனால் எல்லாருமே இந்த ஃபார்மர்ன்னு சொன்னால், கமக்காரன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு வைக்காதாக்கள் இருக்கவே மாட்டார்கள். அதே போல் இப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி உருளைக்கிழங்கு சாப்பாட்டுக்கு எடுக்கிறோமோ அதே அளவு இங்கே உள்ளவர்களுக்கு இந்த உருளைக்கிழங்குன்ற விவசாயிகள் எல்லாருமே உருளைக்கிழங்கு வைப்பார்கள். இப்போ நாங்கள் இந்த உருளைக்கிழங்கு எப்போ நட வேணுமென்றதை பார்க்க போகிறோம். நாங்கள் நோமலாக 4ஆம் மாதம் நடுப்பகுதியில் உருளைக்கிழங்கு வைக்கலாம். ஏன்னு சொன்னால் அப்போ தான் இந்த குறைஞ்சது உருளைக்கிழங்கு வைக்கிறதுக்கு மண்ணில் 8 கிராட் குறைஞ்சது இருக்க வேணும். அதுக்கு குறைவாக இருந்ததுன்னு சொன்னால் உருளைக்கிழங்கில் வருத்தம் பெறலாம், அல்லது போதிய அளவு வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். அதால் வளர்ச்சி அடைந்த கிழங்குகள் வரையில் அது நோய் உள்ளதாகவோ அல்லது நல்ல விளைச்சலை தராத மாதிரி இருக்கும். அதனால் 4ஆம் மாதம் நடுப்பகுதி என்று சொன்னால் உங்களுக்கு நல்ல விளைச்சலை கிடைக்கும். இதுன்ற காலம் எவ்வளவு காலம், 3 மாத கால பயிர் தான் இந்த உருளைக்கிழங்கு. இப்போ நீங்கள் 4ஆம் மாதம் வச்சிங்கன்னா 5, 6, 7 எடுக்கலாம். அதாவது வேலைக்கு நீங்கள் 4ஆம் மாதம் சிலர் என்னென்னு சொன்னால், சிலர் இருக்கிற இடத்துல குளிர் நாடாக இருந்தாலும் எல்லாரும் பரவி இருக்கிற இருப்பினம். ஆனால் அவரவர்கள் இருக்கிற இடத்தை பொறுத்து கூட வெக்க உள்ள இடம், குறைவான மலைப்பக்கம் இல்லாமல் சமதர உள்ள இடம், மலைப்பக்கம் இருக்குது. அப்போ சமுதிர உள்ள இடங்களில் கூடுதலாக நெல்லை வைக்க வேலைக்கு 4 மாதம் வருமென்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள், 4ஆம் மாதம் முற்பகுதியை இந்த உருளைக்கிழங்கை வைப்பினம் வச்சுட்டு இரவில் மைனஸ் வராமல் பார்த்துக்கொள்ளணும். அப்படி மைனஸ் வருதுன்னு சொன்னால் அதுக்கண்டு அதை மூடி விடுறதுக்கு, இரவில் மைனஸுக்கு வருது 8 கிராட்டுக்கு குறையுது என்று சொன்னால் அதில் பொஞ்சு மாதிரி அந்த துணி இருக்குது, அதால் மூடி விடுவார்கள். அப்போ மூடி விடைகளே அது பாதுகாக்கப்படுது. அதை மூடாட்டி நேர கிழங்கில் குளிர் பட்டுதுன்னு சொன்னால் தான் அது பாதிப்படையுது. அப்போ உங்களோட இருக்கிற இடங்களுக்கு ஏற்ற மாதிரி, நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 2 கிழமை முந்தி 2 கிழமை பிந்தி, அல்லது நீங்கள் நேரத்துக்கு வெயில் வருது என்று சொன்னால் வச்சுட்டு அந்த துணியால் நீங்கள் பாதுகாத்து எடுக்கலாம். மற்றது இந்த உருளைக்கிழங்கு எப்படி உருளைக்கிழங்கு எடுக்கிறதுன்னு அடுத்தது பார்க்க போகிறோம். இப்போ பெரும்படியாக நீங்கள் தோட்டமாக செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். தோட்ட காணியாக வாங்கியே குத்தகைக்கு அதை தோட்டமாக செய்வார்கள் பெரிய அளவில். அப்படி செய்கிறவர்கள் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்காக விற்கிது. அப்போ அதையே கூட அதுலேயும் 2 விதமான உருளைக்கிழங்கு விற்கிது. ஃப்ரூ கட்டபிள், ஸ்பேட் கட்டபிள்ன்ட்டு, அதாவது வேலைக்கு எடுக்கிற உருளைக்கிழங்கண்டும் பிந்தி விளைச்சல் தர்ற உருளைக்கிழங்குன்னு சொல்லியும் வித்தியாசமாக இருக்குது. அது 2மே சமையலுக்கு வித்தியாசப்படுமென்று சொல்லி அவர்கள் வாங்கி நடுவார்கள். பெரிய அளவில் தோட்டம் இருக்கிறார்கள். நாங்கள் சிறிய அளவு தோட்டம் உள்ள நாங்கள், அல்லது வீட்டு தோட்டம் உள்ள நாங்கள், அல்லது பால்கனியில் நடுறார்கள் என்ன செய்வோம், வாங்குகிற உருளைக்கிழங்கிலேயே முளை வந்துடுவார். சில ஒரு சீசனில் உருளைக்கிழங்கு வந்துடும். அப்போ அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. முளை வந்துட்டால் இவடம் பச்சை தன்மை வரும். அந்த பச்சை தன்மை வந்தால் அதை நாங்கள் சாப்பிடப்படாது. அதில் நச்சுத்தன்மை, அதை சாப்பிட்றதால நச்சுத்தன்மை உருவாகும். அதனாலே அதை நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், அந்த முளை வந்துட்டுதுன்னு சொன்னால் எப்படியாவது பச்சை க்ரீன் கலர் நீங்கள் காணுவீங்க. அது எடுத்து நீங்கள் ஒரு சைட்டில் வச்சுருங்க. அது எங்கே வச்சுருக்க வேணுமென்று சொன்னால் கிளறுக்கு இல்லை, அல்லது கராச்சி உள்ளவ கராச்சுக்கு இல்லை. நீங்கள் வெக்க உள்ள இடத்துல வச்சா கிசு கிசண்டு வளரும். அப்போ வெக்க உள்ள இடத்துல வைக்கப்படாது. ஓரளவு 10 கிராட்டு உள்ள இடத்துல
நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இப்படி முட்டை பெட்டி இப்படி கேஸாக வாங்குறீங்க, இப்படி முட்டை பெட்டி இருக்கும். இந்த முட்டை பெட்டியில் ஐதாக நாங்கள் வைக்கல, அதுக்கு காத்தோட்டம் இருக்கும். நெருக்கி வச்சிங்கன்னு சொன்னால் இப்போ முட்டை பெட்டி எண்டைகளே எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அது உள்ளவே அப்படி செய்யலாம். அதை முளைக்கிற பக்கத்தை மேலே விட்டு இப்படி நாங்கள் வச்சா அதை ஆறுதலாம் முளைக்கும். மற்றது காத்தோட்டம் பிடிக்கும். காத்தோட்டம் பிடிக்கல இது அழுகி பூஞ்சனம் பிடிச்சி ஒன்றும் செய்யாது. ஆனால் இன்னொரு மாற்றத்தை காணுவீங்க, இந்த தோல் சுருங்கும். இந்த தோல் சுருங்குது ஏனென்று சொன்னால் இதில் உள்ள தண்ணிச்சத்தை முளை எடுக்கிறபடியினால தோல் சுருங்கி கொண்டு வரும். நீங்கள் அப்படியே அதை கவனமாக நடுறதுக்கண்டே அப்படியே பாவிக்கலாம். அப்படி நீங்கள் சேர்த்து வச்சுட்டு ஒரு இருட்டான இடத்துலையோ ஒரு கராஜ் உள்ள இடத்துல அல்லது கிளறுக்க நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் வெளிச்சம் பெருசாக இல்லை, வெக்க கூட இல்லையண்டா பக்கண்டு வளராது. அப்போ இதை நாங்கள் என்ன செய்வோம், வர்றதை 2-3 தடவையாண்டு உருளைக்கிழங்கு வாங்கிக்கல அப்படி முளை வந்ததை சைட்டில் வச்சு முட்டை இதுக்குள்ளே வச்சு சேர்த்துட்டோம். அதை எடுத்து நாங்கள் விதகிழங்காக வைக்கிறோம். ஜோசிப்பீங்க அதை வச்சா வருமா? கட்டாயம் வரும். என்னட்டு சொன்னால் நாங்கள் அப்படி வச்சு எடுத்துருக்குறோம். இதையும் நான் ஒரு சில வீடியோக்கெல்லாம் காட்டியிருந்தேன். தோலை சீவுற இப்போ உருளைக்கிழங்கு வாங்கி நீங்கள் தோல் சீவுறீங்க, அந்த தோலை நாங்கள் பல விதமாக சீவுவோம். எங்களோட அன்பர்கள் ஒரு மெல்லிசா சீவினம், ஒரு ஆக்கள் தாட்டி அப்படியே இதுபட சீவினம். அப்படி சீவி போட்டு எடுத்தே பெரிய உருளைக்கிழங்கு கிடைச்சிருக்குன்றதே விவசாயம் செய்தவையே நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் ஒரு சில காணொலியில். அப்போ நாங்கள் இது என்ன செய்கிறோம், இப்படி எடுத்து வச்சு சேர்த்து போட்டு நாங்கள், அல்லது நீங்கள் இப்படி முட்டைப்பட்டி இல்லாத நீங்கள் ஒரு கார்ட்போர்ட் பெட்டி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே பரவி நீங்கள் வச்சு விட்டீங்கன்னு சொன்னால் சரி, ஒரு வெளிச்சம் படாத இடமா வச்சு விட்டால் பிறகு நீங்கள் இது நடுகிற காலங்களில் எடுத்து அதை நீங்கள் நடலாம். மற்றது இப்போ 4ஆம் மாதம் நீங்கள் நடைக்குள்ள இந்த உருளைக்கிழங்கு இப்படி பெருசாக இருந்ததுன்னு சொன்னால் 2 போட்டு கூட நடலாம். உதாரணத்துக்கு நாங்கள் இந்த 2ஐயும் நீங்கள் பார்க்குறீங்க, எப்படியான உருளைக்கிழங்கை நாங்கள் வெட்டி துண்டாக்கி நடலாம்ன்றது. மழை என்ன இப்படி 2 உருளைக்கிழங்க காட்டைகளில் ஒரே இடத்துலையே இப்படி குமிஞ்சு முளை வந்ததுன்னு சொன்னால் இதை நாங்கள் இப்படி வெட்டி நடுறது நல்ல விளைச்சலை தராது. ஏன்னு சொன்னால் முழுக்க இதுக்குள்ளேயே இருக்குது. அப்போ இதை நாங்கள் இப்படியே நட வேணும். உதாரணத்துக்கு இப்போ இந்த உருளைக்கிழங்க பார்க்குறீங்க, இந்த உருளைக்கிழங்க பார்க்கல இங்கே அலை முளை இப்படி இருக்குது. இதை நாங்கள் இப்படி குறுக்க 2ஆக்கி வெட்டலாம். இப்படி வெட்டி போட்டு நீங்கள் 2ஆக நடலாம். அதே மாதிரி தான் இப்போ உருளைக்கிழங்கு நீங்கள் வைக்கிற இடத்துலேயே எப்படி வந்திருக்கண்டு. இப்போ இதில் கூடவே இதுலேயும் முளை வருதுண்டைக்க இதை நான் இப்படி 2ஆக்கி போட்டு இது ஒரு துண்டாக நடலாம். மற்றது இப்படி உள்ளதையுமே நீங்கள் இங்கே முளை வருதுண்டைக்க சரி இதில் வெட்டிட்டு 2ஆக நடலாம். ஆனால் நீங்கள் இதை வெட்டி நடைக்குள்ள ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும், வெட்டின உடனே அப்படியே மண்ணுக்குள்ளே நடக்கூடாது. வெட்டி 2 நாள் வச்சோடனே அந்த பக்கம் வெட்டின இது காஞ்சிருக்க வேணும். அல்லது நீங்கள் வெட்டி உடனே நடப்போறீங்கன்னு சொன்னால் சாம்பல் வச்சிருக்கிறீங்கள், அந்த சாம்பல்லே அந்த வெட்டின பகுதியை சாம்பலில் நல்லா அப்பி போட்டிங்கன்னு சொன்னால் அந்த இதால் பாதிப்பு வராது. நாங்கள் எதுவுமே பூசாமல் அந்த பக்கம் காயாமல் அப்படியே நட்டமென்று சொன்னால் பூஞ்சனம் பிடிக்கிறதுக்கு அழுகிறதுக்கு நல்ல சந்தர்ப்பத்தை நாங்களே கொடுக்குற மாதிரியாக போச்சு. அதுக்காகத்தான் நீங்கள் வெட்டி நடுற கிழங்குகள், பெரிய கிழங்கு முளை இப்படியெல்லாம் வந்திருக்கு. வெட்டி இருக்கண்டேக்கில் உங்களுக்கு உருளைக்கிழங்கு இப்படி வச்சாலும் தொகை ஓரளவு தான் வரும். இதை முளையல் நிறைய வந்திருக்கண்டா 2ஆ வெட்டி போட்டு வச்சாலும் தொகை அவ்வளோதான் டபுளாக வரும். என்னடா 2 உருளைக்கிழங்காக வைக்கல அதுக்கு இடம், அதுக்கேற்ற பசலை கிடைக்குது, இடவசதி கிடைக்குது, சத்துக்கள் கிடைக்குது, சூரிய ஒளி கிடைக்குதுண்டேக்கில் அதாவது நீங்கள் வைக்கிற கிழங்குகள் தனிப்பட நல்ல விளைச்சலை தரும். அப்போ நாங்கள் உடனே வெட்டி நடக்கூடாது. இப்போ நடப்புறோம். அதனால் நாங்கள் இதை வெட்ட இல்லை, ஏன்னா போதுமான உருளைக்கிழங்கு இருக்கிறபடியினால நாங்கள் வெட்டாமல் அப்படியே நாங்கள் நடப்போகிறோம். அதை நாம்பல் பூசுகிற வேலை இல்லை, காய விடுற வேலை இல்லை. நீங்கள் பெரிய அளவில் தோட்டம் வச்சிருக்கிற நீங்கள் பெரும்படியாக அதை பெருப்பிச்சு நடலாம், வெட்டி நடலாம். அப்படி இருந்த நண்பர்களே உங்களுக்கு வெட்டினால் எப்படி இருக்கும், மற்றது சாம்பல் இருக்குது அதை பூசி எப்படின்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் முளை இருக்குது. நான் இந்த முளை முறியாமல் இந்த நடுப்பகுதியில் வெட்டுறேன். இதில் பார்த்தீங்களா இப்படி நான் வெட்டி எடுத்திருக்கிறேன். அதே போல் 2-3 வெட்டி அதை எப்படி நான் சாம்பலில் பூசுறதுன்றதை காட்ட போகிறேன்.
இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி என்ற சரி பாதி கிட்டத்தட்ட வருமா போல் எடுத்திருக்கிறேன். இப்படி வெட்டி எடுத்ததை நீங்கள் என்ன செய்வீங்க, சாம்பல் இல்லையோ கிடைக்க இல்லையோ நீங்கள் அது காத்துப்பட விட்டீங்கன்னு சொன்னால் காயும். ஆனால் இப்போ எங்கள்கிட்ட இந்த சாம்பல் இருக்குது. இந்த சாம்பலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே சாம்பல் கிடைக்குமென்று சொல்லி இங்கே பாருங்க, நல்ல வெள்ளை சாம்பலாக இருக்குது. இப்படியானதை நாங்கள் சைடில் போட்டுறணும். இப்படி நல்ல வெள்ளை சாம்பலாக இருக்கிற இடத்துல இதை நாங்கள் அப்படியே அதுக்குள்ளே நல்லா அப்பி எடுக்கிறோம். சாம்பலை அப்பி நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், பூசிக்கிட்டோம்னு சொன்னால் அதில் பூஞ்சனமோ என்னவுமே பிடிக்காது, அழுகிறதுக்கும் சான்ஸ் இல்லை. நாங்கள் மண்ணுக்குள்ளே வைக்க போகிறோம். பார்த்தீங்களா, 2-3 தினம் இப்படியே அப்பி எடுக்கிறேன் நல்லா. அதே மாதிரி வெட்டின எல்லாத்தையும் நீங்கள் இப்படி அப்பி எடுத்துட்டு நீங்கள் நடலாம். இதே மாதிரி நீங்கள் வெட்டின எல்லாத்தையும் இந்த சாம்பலில் தோய்ச்சி எடுக்கிறது, அதாவது நீங்கள் கட்லெட் ரோல்ஸுகள் செய்யல பனியாமையிலே இப்படி தோய்ச்சி எடுப்பீங்க முழுக்க, அதே மாதிரி நீங்கள் இப்படி தோய்ச்சி எடுத்துட்டு நீங்கள் நடலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு விதைக்கிழங்கு எடுக்கிறது எப்படியெல்லாம் நடக்கு முன்னம் அந்த கிழங்கை வெட்டக்கூடிய கிழங்குகளை வெட்டி எடுத்து சாம்பல் பூசுறதை பூசி, அல்லது 2 நாள் காய விடுறதண்டா முதலே இன்றைக்கு நட போகிறோம்டா 2 நாள் முதலே அதை வெட்டி காய விட்டுற வேணும். இப்போ நாங்கள் அடுத்தது உருளைக்கிழங்கு எடுத்துட்டோம். மண் வைக்கிற இடம் எப்படி தெரிவு செய்ய வேணும். நாங்கள் வைக்கிற இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், பெரிய தோட்டக்காரர்ன்னு சொல்லி சொன்னால் பெரிய பரப்பளவில் கொத்தி பதப்படுத்தி வச்சிருப்பினோம். இப்போ நாங்கள் வீட்டு தோட்டம் என்று சொல்லிக்கல, நாங்கள் நிலத்தோடு இருந்தால் என்ன நடக்கும், ஏன் இப்படி உயர்த்தி வச்சிருக்கிறோம். நிலத்தோடு இருந்தேன்னு சொன்னால் நிலம் இறுகிற சந்தர்ப்பம் கூட, சோப் குறைவு, மற்றது நத்தையல்ன்ற தொல்லை கூட நாங்கள் தூண்டி விடுற மாதிரி நத்தையலுக்கு அது ஒரு வசதியாக போயிடும். இப்படி நாங்கள் உயர்த்தி எடுக்கல. மற்றது நிலத்தோடு இருக்கைக்குள்ள இடத்துல நாங்கள் அவசரங்களுக்கு கால் கூட மிதிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதை எட்டி எடுப்போம், அதை எட்டி கால் நடுவோம்ண்டு. இப்படி நாங்கள் பெட்டி பெட்டியாகி நீங்கள் நடுவீங்கன்னு சொன்னால் நிலத்தில் வைக்கிறதில் விட டபுள் பலனை நீங்கள் பெறுவீங்கள். மற்றது நிறைய உங்களுக்கு நன்மையும் அதில் இருக்குது. நாங்கள் பெட்டியாக இப்படி எடுத்து வச்சு கீழே என்ன செய்கிறோம், நல்லா கொத்திட்டு கொம்போஸ்ட் மண் நாங்கள் எடுத்தபடினால நாங்கள் கட்டாயம் நாங்கள் எல்லாரும் மண் வாங்கணுமெண்டு இல்லை. உங்களுக்கு நிலப்பரப்பு வீட்டோட காணி இருந்து அப்படி என்று சொன்னால் வடிவாக கொம்போஸ்ட் மண் தயாரிக்கலாம். தயாரிச்சுட்டு குதிரை சாணமோ மாட்டு சாணமோ எடுக்கிற நீங்கள் அதுவுமே எடுத்து மிக்ஸ் பண்ணி போட்டு உடனே பச்சையாக இருக்கப்படாத நேரத்துக்கே நாங்கள் ஒழுங்கு பண்ணி இது நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம். அப்படி இருக்கைக்குள்ள இந்த இடம் எப்படி இருக்கணும், இந்த உயரத்தோட உயரமாக இருக்கைக்குள்ள நிலத்தில் விட உயரமாக இருக்கைக்குள்ள இன்னும் வெப்பத்தை கூட கிடைக்கும். அதை விட மண் இது நல்ல சாஃப்டாக இருக்கும். நாங்கள் 8 நின்று அலுவல் பார்ப்போம், உள்ளுக்குள்ள மண் இறுகாது. மற்றது சூரிய வெளிச்சம் படக்கூடிய மாதிரி இருக்கணும். இந்த சூரியன் உதிச்சு போகுது. இப்போ 9 மணி அண்டைக்குள்ள இங்கே எங்களுக்கு சூரிய வெளிச்சம் நல்லா படுது. அப்போ குறைஞ்சது ஒரு 6 மணித்தியாலமாவது இதுக்கு நல்ல சூரிய வெளிச்சம் படக்கூடிய இடமாயும் இருக்க வேணும். வீட்டை தோட்டம் உள்ளவங்களுக்கு அல்லது பால்கனி உள்ளவங்களுக்கு என்ன சொன்னால், நார்மலாக தோட்டம் செய்கிற இடங்களில் கூடுதலாக 6 மணித்தியாலம் இல்லை 8 மணித்தியாலம் 10 மணித்தியாலம் வெயில் பிடிக்கிற வசதியாக தான் இங்கே கூடுதலாக இருக்கும். ஏனெண்டா எல்லாரும் ஒருமித்து ஒரு இடமாக ஒதுக்கி இருப்பாங்க தோட்டங்கள், அந்த இடம் ஒரு மறைவுகள் இருக்காது. மற்றது இது நல்ல சொஃப்டாக எடுத்தாச்சு. இடவசதி, உயரம், சூரிய வெளிச்சம், மண் நல்ல லூசு, பசலை போதுமானதெல்லாம் எடுத்தாச்சு. இதுக்குள்ளே நாங்கள் எடுக்கல. நாங்கள் உருளைக்கிழங்கு நடும் போது இந்த இடத்தை நாங்கள் எவ்வளவு இடம் இருக்குதுன்றது, அதாவது இது ஒரு 50 சென்டிமீட்டர் இடைவெளி அடுத்த நிலைக்கும் முதல் நிலைக்கும் இடையில இருக்க வேணும். நீங்கள் பெரிய அளவு பரப்பு நிலம் இருந்தேன்னு சொன்னால் 50 விட கொஞ்சம் கூடவுமா எடுக்கலாம். அதே அந்த நீட்டுக்கு தான் நாங்கள் ஒழுங்கு பண்ணி இருக்கிறோம். மற்றது ஒரு கண்டுக்கும் இன்னொரு கண்டுக்கும் 30 சென்டிமீட்டர் குறைஞ்சது 30 சென்டிமீட்டர் நார்மலாக இருக்க வேணும். அல்லது நீங்கள் ஒரு கால் அடியை வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டர். ஒரு சாணண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 சென்டிமீட்டர் தான் வரும். ஒரு சான் இடைவெளியில் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் உங்களோட கால் அடியை வச்சிங்கன்னு சொன்னால் 30 சென்டிமீட்டர் வரும். இதில் ஒன்று வச்சால் நீங்கள் இதில் வைப்பீங்க. ஆனால் நாங்கள் ஒரு பெட்டி அளவில் வைக்கிறபடினால நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இடம் சுருக்கமாக எல்லாம் நிறைய ஒரு பெட்டியாக ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம். அப்போ இதுன்ற அளவை நான் குறைச்சி எடுத்திருக்கிறேன்.
ஏன் இது பரப்பளவு நிறைய இருக்கிறவ இந்த இடைவெளி ஒரு நிலைக்கும் அடுத்த நிலைக்கும் உள்ள இடைவெளி 50-60 சென்டிமீட்டர் வச்சிங்கன்னு சொன்னால் இந்த கிண்டுற மண்ணை இதை புட்டியாக்கி இப்படி போடுவீங்க. பிறகு இதுக்குள்ள உருளைக்கிழங்கு வச்சுட்டு மூடிட்டு ஒரு 20 சென்டிமீட்டர் உருளைக்கிழங்கு வளர அதை பிறகு மண் அணைக்க தொடங்குவீங்க. அப்போ இந்த மேலே சேர்த்து விட்ட மண்ணால் மூடுவீங்க. நாங்கள் என்ன செய்வோம், எக்ஸ்ட்ராவே இன்னொரு இடத்துல மண்ணை வச்சுட்டு இடம் சுருக்கம் மண்டபடிக்கினாலே அந்த மண்ணை கொண்டு வந்து நிரப்ப போகிறோம். அது நிரப்பேக்கில் நாங்கள் இப்போ ஒரு அடுக்கு பலகையோடு தான் நாங்கள் காட்டுறோம். அதுவுமே ஒரு சான் 20-25 சென்டிமீட்டரில் இது இருக்குது. அந்த உயரத்தில் நாங்கள் வச்சுருக்குறோம். இதில் நாங்கள் இப்போ உருளைக்கிழங்கு அடுக்க போகிறோம். அடுக்கி போட்டு நாங்கள் அடுத்த பலகை இன்னொரு படி இதே மாதிரி வைப்போம். இதில் உருளைக்கிழங்கு வச்சு இப்போ மூடுவோம். அது முளைச்சி வர 20 சென்டிமீட்டர் வர நாங்கள் மண் அணைக்க வலிக்கிடணும் வளர்ந்து வர. அதுக்கப்புறம் 2 கிழமைக்கு ஒருக்கா நாங்கள் பார்த்து மண்ணை அணைச்சணைச்சு விட வேணும். மண்ணை அணைச்சணைச்சு கொண்டு வர அது எவ்வளவு தூரம் வேர் வைக்குதோ, நாங்கள் அணைக்க மேலே மண்ணை காண நிறைய வேர் வைக்கும். எவ்வளவுத்துக்கு வேர்கள் வருதோ அவ்வளோத்துக்கு வர்ற வேர்களில் கிழங்குகள் வைக்கும். அப்போ நீங்கள் மண் அதில் அணைச்சி விடுறதுன்றது மிக மிக முக்கியம், மறந்துடக்கூடாது. இப்போ நான் உருளைக்கிழங்கு வைக்கிறத நான் எப்படி அதை வைக்க போகிறேன்றதை காட்டுறேன். உருளைக்கிழங்கு மண்ணுக்குள்ளே வைக்க போகிறோம். வைக்க முதல் நீங்கள் இயற்கை பசலை, அதாவது இயற்கை உரம் இருந்தால், ஆர்கானிக் பசலை உரம் இருந்தால் மெல்லிசாக தூவ வேணும். ஏனென்றால் கிழங்கை வச்சு போட்டு தூவினா அந்த முளைக்கு மேலே போய் தொங்கி நிற்கும். அப்போ அதுக்காக நாங்கள் மெல்லிசா இப்போ நிறைய போடணுமெண்டில் ஏற்கனவே மண்ணுக்கே நிறைய பசலை கொடுத்துட்டோம். மண் அரைவாசியின் பசலையோடான் இருக்குது. இதில் லைட்டாக நாங்கள் பசலை இயற்கை உரத்தை தூவுறோம். இந்த அளவில் வைக்கிறோம். இப்போ இதில் ஒரு கிழங்கை வச்சோம்னு சொன்னால் முளை மேலே பார்க்க நிற்க வேணும். இப்படியே நாங்கள் வச்சோம்னு சொன்னால் நாங்கள் ஒரு சாணிட வழியில் வைக்கிறோம். நீங்கள் இடம் நிறைய உள்ள நீங்கள் 30 சென்டிமீட்டர் அளந்தே வைக்கலாம். இந்த அளவு தூரத்தில் முதல் நாள் எப்படி இந்த முளை மேலே பார்த்து நிற்க வேணும். அந்த இதில் வச்சுட்டு எல்லாத்தையும் எவ்வளவு தூரத்தில் நான் வைக்கிறேன் என்றதை வச்சுட்டு பிறகு உங்களுக்கு அதை மண் மூடுறது எப்படின்றதெல்லாம் காட்ட போகிறோம். இப்போ நீங்கள் இந்த இடைவெளியை பார்க்குறீங்க. 20-25 சென்டிமீட்டருக்கிட்ட நான் இடைவெளியில் வச்சுருக்கிறேன். ஒரு நிலைக்கு 5 வச்சுருக்கிறேன். இதே மாதிரி இந்த அடுத்தது 2வது 3வதுன்ற வைக்கும் அப்படியே வைக்க போகிறேன். எந்த இடைவெளியிலே எப்படியெல்லாம் உருளைக்கிழங்கு வச்சேன்ட்டு சொல்லியிருந்தேன். அந்த வச்ச உருளைக்கிழங்கு நான் பிறகு நிமித்தி முளை பார்க்க மேலே வச்சுருந்தேன். அதை மூடி விடுறேன். இப்போ இடைவெளி இது சுருக்கமாக வச்சபடியாக நான் எக்ஸ்ட்ராவாகவே வாளியில் மண்ணை எடுத்து வச்சுட்டு தான் அதை செய்தபடியினால இப்படி மூடுறேன். பிறகு நான் முளைச்சி வர அதை மூடிக்கொண்டே வரலாம். இப்போ கூடுதலாக நாங்கள் உருளைக்கிழங்கு வைக்கல, உருளைக்கிழங்கு வச்சதை விட மற்றது தான் புட்டியாக இருக்கும். பிறகு போக போக உருளைக்கிழங்கு வச்ச இடம்தான் புட்டியாக வர வேணும். அதை மண்ணை குமிச்சு கொண்டு வரைக்க அந்த இடம்தான் புட்டியாக வரும். இப்போ நாங்கள் இதை மண்ணால் மூடி போட்டு 2 கிழமைக்கு அப்புறமா, அதாவது கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் வளர்ந்துடும் ஒவ்வொரு 2 கிழமையிலேயும். வளரவே ஏற்கனவே நிறைய வந்துட்டுது. அப்போ நாங்கள் அதுக்கப்புறம் இந்த புட்டி இருக்குது, இந்த புட்டி உள்ள இடத்தாலேயே இந்த மண்ணை அணைச்சு கொண்டு வர வேணும். 2 பக்கத்து புட்டி உள்ள இதை அணைச்சு கொண்டு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இவ்விடம் இப்படியே அணைச்சி வர இவ்விடம்தான் பள்ளமாக பிறகு வரும். அந்த இடம் புட்டியாக வந்துடும். இப்போ இவ்வளவு நேரமும் நாங்கள் இந்த உருளைக்கிழங்கை எப்படி நட வேணும், அதுக்கு என்னென்ன சாத்தியம், எப்படி என்னென்ன இடவசதி, சூரிய வெளிச்சம் எல்லாம் இருக்க வேணும், எந்த முறையில் நட வேணும், நட்டதுக்கப்புறம் எப்படி அதை பாதுகாக்க வேணும், ஒவ்வொரு 2 கிழமைக்கு முறுக்கா பார்த்து மண் அணைச்சி விட வேணும் என்றதெல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு இன்னும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேள்விகள் கேட்கலாம். அதை விட இதை நான் சொன்னதை விட மேலதிகமாக நிறைய அன்பர்களுக்கு ஏனென்று சொன்னால் கமம் என்றது எல்லா அன்பர்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கிடம் வித்தியாசமாகவே அவர்கள் கற்றிருப்பார்கள். அவர்கள் கூடவே அன்பர்களே, நீங்கள் உங்களுக்கு இதை விட மேலதிகமாக தெரிந்தால் நீங்கள் கூடவே இதில் நீங்கள் அறிவிக்கலாம். என்னென்ன விஷயம் இன்னும் நான் சொல்லப்படையில்லை அல்லது இன்னதை சேர்க்கலாம், என்ன விஷயம் இப்படி இருக்குது என்றதை தந்தால் உதவியாக இருக்கும் என்று சொல்லிக்கொள்கிறேன். மற்றது நீங்கள் பால்கனியில் நடுறவையாக இருந்தால் கூட, பால்கனி நல்ல அகலமாக இருந்தால்
இருந்தால் இப்படி பலகை அமைப்பில் கூட செய்யலாம். பலகைக்கு கீழே மண் நிலம் இல்லாமல் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி வச்சுட்டு அந்த பலகை அமைப்பை வைக்கிறதுக்கே அப்படி இருக்குது. இங்கே தாராளமாக வாங்கலாம். அதை வச்சு விரித்து போட்டு பலகையை வச்சு அதுக்குள்ளே நீங்கள் மண்ணை வாங்கி போட்டு தண்டு கூட வைக்கலாம். அதை விட நான் இப்போ அடுத்தடுத்து சொல்லி கொண்டு வர்றது, உங்களுக்கு நல்ல லூஸான காத்தோட்டம் உள்ள மண் வேணுமென்று சொன்னால் முள் டிப்போ, அதாவது ஜெர்மனியில் வாழ்கிறதா இருந்தால் அங்கே போய் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். விலை குறைவாக இருக்குது. மண்ணுகளுமே தரத்துக்கும் விலைக்கு மேற்ற வித்தியாசமான முறையில் வித்தியாசமாக பாகுபடுத்தி பெரிய குவியலாயே வச்சிருக்கிறார்கள். நீங்கள் தாராளமாக போய் வாங்கி கொண்டு வரலாம். அது யார் தனியாக தோட்ட பால்கனியில் செய்கிறவ கூட அந்த மண் எடுத்துக்கொண்டு வந்து வச்சு இதண்டைகளில் பலன் கூட கிடைக்கும். ஒரு அன்பர் கூட நேற்று கூட பார்த்துருந்தேன், எங்களுக்கு தோட்டம் செய்ய விருப்பம், அதனால் நான் செய்வேன், ஆனால் அதுண்ட விளக்கம்தான் சில வேளையில் இல்லாமல் இருக்கண்டேன் என்று சொன்னால் அதை எப்படி எந்த முறையிலே என்று தெரிஞ்சால் இன்னும் உங்களுக்கு பலன் கூட கிடைக்கும். நல்ல சாஃப்டான லூஸான மண்ணை பசலையோடு போடைக்குள்ள உங்களுக்கு விளைச்சலும் அதிகமாக கிடைக்கும். ஏன் அந்த விஷயம் கவனிக்க வேணும், வேருக்கு நல்ல சுவாத்தியம் நல்ல காத்தோட்டம் இருக்க வேணும். மற்றது நீர் விடைக்குள்ள தண்ணி பாய்ச்சைக்குள்ள கட்டாயம் தண்ணியை பாய்ச்ச வேணும். ஆனால் கடும் ஈரம் இருக்கப்படாது, ஓரளவு ஈரம் இருக்க வேணும். கடுமையாக அந்த நீந்தி அல்லது மிஞ்சி நிற்கிற அளவுக்கு தண்ணி தெளிக்கக்கூடாது. அதை விட மற்றது காயவும் கூடாது, நல்லா காய விடக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் மண்ணை அணைச்சு விடைக்கில்லை, அது வேர் வச்சு கொண்டு வளைச்சி கூடிக்கொண்டே வரும். அப்படி என்றைக்குல நீங்கள் பார்த்து தண்ணி அதுக்கு விட வேணும். மழையல் பெய்துதண்டா அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் விடலாம். அதை செய்து கொண்டு வர நீங்கள் ஒவ்வொரு வருடமும் செய்து கொண்டு வர புது விஷயத்தை, நான் சொல்லாத விஷயத்தை கூட நீங்களாக கற்றுக்கொள்வீங்கள். நீங்களே அபிப்பிராயம் சொல்கிற அளவுக்கு கூட வருவீங்கள். அதுக்காகத்தான் சொல்கிறேன், எல்லாராலையும் முடியும். ஒரு சில அன்பர் சொல்ல எனக்கு தெரியாது, ஆனால் செய்து பார்ப்போம். முதல் முறை கவலையே பட வேண்டாம். எல்லாரும் எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு தான் எல்லாம் செய்கிறதில்லை. நீங்கள் செய்து கொண்டு கற்றுக்கொள்ளுங்க. நிறைய நல்ல விளைச்சலப்படும். மற்றது இங்கே இந்த குளிர்நாட்டில் ஈஸியாக வச்சு நிறைய பலனை பெறலாம். ஒரு சின்ன இப்போ சொல்லப்பட்ட குறிப்பிட்ட டிப்ஸுகளை மட்டும் நீங்கள் மனதில் கொண்டீங்கன்னு சொன்னால் அது எந்த பெரிய பரப்பில் இதண்டாலும் இந்த டிப்ஸுகளை வச்சு நீங்கள் பாவிக்கல நல்ல பலனை பெறலாம் என்று நான் சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை இத்தோடு முடிச்சு கொள்கின்றேன். மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை மிக்க நன்றி அன்பர்களே. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சால் அது என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கோ. அதே போல் நிறைய கேள்விகள் இருந்தாலும் அதை நீங்கள் எழுதி கொள்வதன் மூலம் நான் இதுவும் கேள்வியாக இருக்குதுன்றதை நான் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நான் உங்களுக்கு தர உதவியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.